ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல் ஜெசிகா வேல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவராத்திரி ஸ்பெஷல் 5ஆம் நாள் தாங்க பார்க்க போகிறோம். இது நவராத்திரி பண்டிகையில் மையப்பகுதியாக கருதப்படுது. இந்த வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வழிபடக்கூடிய 2வது நாளாக நம்ம எடுத்திருக்கோம். இதில் பஞ்சமி திதி இதில் வரனால வராகி அம்மனை வழிபடுறது இது ஏற்ற நாளாக இருக்குது. இதனால் இரட்டிப்பு பலன் நம்ம தரும் நாளாக இன்றைக்கி அமையுதுங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை எப்படி வழிபடலாம், என்ன மலர் படைக்கலாம், என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம், என்ன மந்திரம் சொல்லி வழிபடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அம்பாள் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி வேடத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு குடிக்கிற பழம் பார்த்தீங்கன்னா மாதுளப்பழம், நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா சுண்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தயிர் சாதம் அந்த மாதிரி நம்ம வச்சு படைக்கலாம். இலை பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சிலை, மலர்கள் பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதம் இல்லைன்னா பாரிஜாதம் பூவை நம்ம இது பண்ணிக்கலாம். கலர் பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு, கோலம் பார்த்தீங்கன்னா பறவை கோலம். இதை வச்சு நீங்கள் அம்பாலை நம்ம வழிபடலாம். இதில் சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓம் க்ரீம் க்ளீம் வைஷ்ணவியே ஓம் அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை நம்ம இந்த மந்திரத்தால் ஜெபிக்கணுங்க. நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதாவது குங்குமம் வச்சு நீங்கள் பண்ணலாம், காசு வச்சு நீங்கள் பண்ணலாம். அந்த 108 முறை நம்மளை விடாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு டைமும் சொல்லி சொல்லி அதை நம்ம போடுறோம். அதனால் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறவங்களுக்கு சர்வ மங்களம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எதனால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்களோ பூக்களால் பண்ணலாம், காயின்ஸால் பண்ணலாம், உங்களுக்கு எது தோணுதோ நீங்கள் பண்ணுங்கள். இந்த 5வது நாளில் பார்த்தீங்கன்னா கனகதாரா சூஸ்திரம், லக்ஷ்மி போற்றிகள், இந்த மாதிரி மகாலட்சுமி பிடிச்சமானதை நீங்கள் படித்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. மந்திரங்கள் சொல்லி வைஷ்ணவி தேவியை வழிபாடு செய்கிறதுனால சகல ஐஸ்வர்யம் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாகவே இருக்குங்க. சரிங்களா. பொதுவாக பல வீட்டில் தங்கம், அரிசி, உப்பு எல்லா பொருளுமே வாங்கி வச்சாதான் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பொருட்களில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படி சில பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க. யாருடைய வீட்டில் மனமும் வீடும் சுத்தமாக இருக்கும், நறுமணத்துடன் இருக்கும், அங்கே தான் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. மகாலட்சுமி அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்திக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் நல்ல வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அன்றைக்கான ஒரு மோட்டிவேஷனை தான். சரிங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலை க்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, இன்னும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.